காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன். அதாவது இந்த நேரடியாக தலைப்புக்குள் நுழைவோம். இந்த கோடை காலத்தை பெரியவர்கள் எப்படி சமாளிப்பது, அதுதான் இந்த இது. அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடியே போட்டேன்னு நினைக்கிறேன். கோடை காலத்தை குழந்தைகளுக்கு எப்படி சமாளிப்பது அப்படிங்கிற ஒரு முழு வீடியோ போட்டுட்டேன். ஆக்சுவலா அது 2 வீடியோவே ஒன்னா போடுறதா தான் நான் திட்டம் போட்டிருந்தேன். பட் அது பாத்தீங்கன்னா ரொம்ப எலாபரேட்டா வருதுன்ட்டு தான் 2ஆ கட் பண்ணி குழந்தை பெரியவர்னு பிரிச்சேன். இப்ப கோடை காலத்தை பெரியவர்கள் எப்படி சமாளிப்பது, பாயிண்ட் 1 by 1 சொல்லிட்டு வர்றேன். சப்போஸ் இதுல விடுதல் இருந்தா கூட வீடியோ 2 அப்படின்னு போறேன். இன்னைக்கு இதை கண்டிப்பா போட்டுருவோம், ஏன்னா எல்லாரும் ரொம்ப கேக்குறீங்க. ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது உடை உங்க வேர்வையை உறிஞ்சுறது மாதிரியான உடை, காட்டன். இப்ப அந்த நிலன் அதுவும் உறிஞ்சும் நினைக்கிறேன், வேணாம் காட்டனே நம்ம பிரிஸ்கிரைப் பண்ணுவோம். காட்டன் உடைய போடுங்க, அதுதான் நல்லது. முழுக்கைய மேக்சிமம் அவாய்ட் பண்ணுங்க. முழுக்கை அவாய்ட் பண்ணிட்டு ஆஃப் ஹேண்ட் அது மாதிரி போடுங்க. கொஞ்சம் கை அரை கையா இருக்கிறது தான் நல்லது. காட்டன் உடை அரை கையா இருக்கிறது தான் நல்லது. அதுலயும் கொஞ்சம் அந்த வெயில இழுக்கக்கூடிய தன்மை இல்லாத கலர் உள்ள உடையா போடுங்க, அதுதான் மிகவும் சிறந்தது. பெரும்பகுதி வெள்ளை நல்லது. வெள்ளை இல்லாதவங்க ஏதாவது லைட் கலர், சூரிய இதை அப்சர்வ் பண்ணாம உள்ள கலரா போடுங்க. அது பொதுவாக இந்த உடை சம்பந்தமான அட்வைஸ். அடுத்து குளியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா தினந்தோறும் ஆம்பளைங்க தலைக்கு ஊத்திக்கங்க. ஆண்களுக்கு தலை குளியல் மேல் குளியல்னு கணக்கே கிடையாது. ஆணை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா டெய்லி தலைக்கு தான் குளிச்சாகணும், மேலுக்கு மட்டும் ஊத்தக்கூடாது. மேலுக்கு மட்டும் நீங்க ஊத்தீங்கன்னா தலையில போய் உஷ்ணம் உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் கொடுக்கும். இது இந்த கோடை காலத்துக்குன்னு சொல்லல, பொதுவாகவே உள்ள அட்வைஸ். ஆம்பளைங்க தினந்தோறும் தலை தான் குளிக்கணும். தலையை குளிச்சுட்டு நல்ல தலையை நறுக்கணும், துவட்டி காய வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் தடவணும், கண்டிப்பா தடவ வேண்டும். அது தடவுறது உங்க ஸ்டைலுக்கு தடவிக்குங்க, கூட குறைச்சு அந்த மாதிரி இதை பார்த்து உங்க ஸ்டைலுக்கு தடவிக்குங்க. அதே நேரத்தில் பெண்கள் தினந்தோறும் தலை குளிக்க முடியாது இல்லையா, வாரத்துக்கு ஒரு 3 நாளாவது தலை குளிங்க. இது பெண்கள் அந்த நீண்ட கூந்தல் உடையவங்களுக்கு, அடர்த்தியான கூந்தல் உடையவங்களுக்கு. ஆனால் இந்த மாடனா கட் பண்ணிருக்காங்க பாருங்க, அவங்க டெய்லி கூட தலை குளிக்கலாம். சரி, ஒரு நேரம் மட்டும் குளிச்சா போதுமா அப்படின்னா ஒரு நேரம் குளிச்சா பத்தாது. அதாவது எனக்கு உடம்புக்கு ஒன்னும் பண்ணாது குளிச்சா அப்படின்னு சொல்றவங்க 2 வேளையும் குளிங்க. ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி பொதுவான அட்வைஸ். 2 வேளை குளிச்சா ஒத்துக்காதுன்னா மத்தியானம் ஒருக்கா சாயங்காலம் ஒருக்கா சும்மா ஃப்ரெஷ் அப் ஆகுங்க. கழுத்துக்கு கீழே தண்ணியை ஊத்துறது, கம்பு கூட்டு கையெல்லாம் நல்லா கழுவுறது, ஒரு சட்டி தண்ணியை மட்டும் ஊத்திக்கிட்டு தொடச்சிக்கிறது, அந்த மாதிரி ஃப்ரெஷ் ஆகுங்க. டவல் பாத் அந்த டைப்ல பண்ணிக்கோங்க, அதான் நல்லது. சரி, அதுக்கடுத்து தண்ணீர் குடிப்பது கண்டிப்பா 2.5 to 3 லிட்டர் நார்மலான உடம்புக்காரன். அதாவது ஏதோ நோயிட்டு இருக்காங்க, கிட்னி தொல்லை உள்ளவங்க, இந்த மாதிரி உள்ளவங்க தண்ணி குறைச்சிக்கணும். இது பொதுவா நார்மலா உள்ளவங்களுக்கு அட்வைஸ் 2.5 to 3 லிட்டர் தண்ணீர் கண்டிப்பாக குடிக்க வேண்டும். சரியா? அது போக பழச்சாறு கண்டிப்பாக ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரூட் ஜூஸ்னு அட்வைஸ் பண்ணல, ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் வாங்கி நீங்களே ஜூஸ் போட்டு குடிக்கணும். இல்ல பழக்கடையில போய் நின்றுக்கிட்டு ஃப்ரெஷ் ஜூஸ் வித்தவுட் ஐஸ், அதான் நல்லது. ஐஸ் டேஸ்ட்டுக்குன்னா உத்தனோண்டு கொஞ்சோண்டு ஐஸ் சேர்த்துக்கோங்க, அது ஓகே தான். ரொம்ப ஃபுல்லா பழக்கடையில பூரா பண்ற டெக்னிக் என்ன பண்றாங்கன்னா பாட்டில 3/4 ஐஸ் கட்டியை போட்டு கொஞ்சோண்டு சாறு ஊத்துறாங்க. அது மாதிரி இல்லாம ஐஸே இல்லாம போட சொல்லுங்க. கடைசியா உத்தனோண்டு சுவைக்காக கொஞ்சோண்டு ஐஸ் கட்டி சேர்த்துக்கோங்க, அதான் நல்லது. அதாவது 2 to 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். பழச்சாறுகள் நல்லா எடுத்துக்கலாம். அதை ஒரே பழத்தை யூஸ் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு மாதுளம்பழம், ஒரு நாளைக்கு ஆரஞ்சு, ஒரு நாள் திராட்சை, ஒரு நாள் வேற தண்ணீர் பழங்கள், அது மாதிரி இது பண்ணுங்க. வாய்ப்பு கிடைக்கிறதெல்லாம் தர்பூஸ் பழம் சாப்பிடுங்க, இது மாதிரிலாம் பண்ணிக்கோங்க. அதோட முக்கியமான ஒண்ணு, தண்ணீர் அதிகமா குடிக்கிறோம் இல்லையா, அப்ப யூரின் வரும். யூரினை அடக்காதீங்க. இந்த வேலையை செஞ்சுட்டு போயிருவோம், தூங்கி எந்திரிச்சிட்டு போயிருவோம், இது மாதிரி இந்த சில மணிக்கணக்கா யூரின் வர்றதை அடக்காதீங்க. அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கோடை காலத்துல நீர் சத்து பத்தாம இருக்கையில அந்த யூரின் பிளாடர்ல யூரின் வெளியேற்றாமல் இருந்தால் அந்த நீர் திருப்பி ரீசர்க்கிள் ஆகுறதுக்குள்ள சான்சஸ் இருக்கு. அதனால அந்த தவற பண்ணாதீங்க. சரியா? அப்புறம் பொதுவானது இது ஒரு முகம் சொல்லிக்காதீங்க. நான் சொல்றேன், ஏண்டா சார் இதெல்லாம் சொல்றாருன்னு. ஆணும் சரி பெண்ணும் சரி மாசத்துக்கு 20 நாளைக்கு ஒருக்காவது இந்த அக்கிள்
கம்புக்கூடு, அப்புறம் வந்து இந்த யூரின் பாஸ் பண்ற இடம், மறைவிடத்துல இருக்க முடிய வந்து கண்டிப்பா வந்து 20 நாளைக்கு ஒருக்கா நீக்கி விடுங்கள். இந்த வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா சில பேர் வந்து மாடர்னா ட்ரெஸ், அந்த நகைக்கடை பேரு சொல்லல, அன்னைக்கு வந்து முந்தா நாள் வந்து ஒரு நகை வாங்குறதுக்காக ஒரு நகை கடைக்குள்ள போனோம். நீட்டா அழகா ட்ரெஸ் பண்ணி அந்த பொண்ணு வந்து கூட்டி போகுது. அவருடைய முடி நல்லா இருக்கு, நடைமுறை எல்லாமே நல்லா இருக்கு, ஆளும் அழகா இருக்கு. சார் என்ன அப்படி சொல்றா நினைக்காதீங்க, மனசுல தோன்றது சொல்றதானே, அழகா இருக்கு. ஆனா கொஞ்சம் க்ளோஸ் அப்ல போயிட்டேன், போனா ஏண்டா அந்த ஒரு அடி கேப்புக்குள்ள நம்ம அந்த பொண்ணு கிட்ட போனோம் அப்படின்னு அந்த அளவுக்கு கடுமையான வேர்வை நாற்றம் அது வந்துடும். அது எல்லாருக்குமே நீங்க எப்படிதான் இது பண்ணாலும் வந்துடும். அதனால வந்து ஒரு 20 நாளைக்கு ஒரு முறை இந்த கம்புக்கூடு அக்குள்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த முடியும் மறைவிடத்தில் உள்ள முடியும் 20 நாளைக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக சேவ் செய்து ரிமூவ் பண்ணி விடுங்கள். சில இளைஞர்கள் வந்து அதெல்லாம் கண்டுக்கிறாங்களே இல்ல. பல பேரை பார்த்துட்டு நானே முகம் சுளிக்கிற லெவல்ல இருக்கு. ஒரு இடத்துல கூப்பிட்டு அவங்க மனைவி ஏமா வீட்டுக்காரர் இப்படி இருக்காரு அதை சொல்லி எடுக்க சொன்னானம்மா, இவ்வளவு முடி இருக்கேன்னு சொன்னா இதெல்லாமா சார் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்காங்க. அதனால வந்து இது முகம் சுளிக்கிற விஷயமா இருந்தாலும் இதை அவங்க கவனம் செலுத்துங்க. அப்பதான் உங்க உடம்புல இருந்து வரக்கூடிய வேர்வை நாற்றத்தை கண்டிப்பாக தவிர்க்க முடியும். தலையில வந்து தினசரி எண்ணெய் வைப்பது கண்டிப்பான கடன், கண்டிப்பா வச்சிருங்க. அதுக்கடுத்த அட்வைஸ் பாத்தீங்கன்னா இந்த ஃபேன் காத்துக்கு நேரடியா கீழே இருக்காதீங்க. அது சீலிங் ஃபேனா இருந்தாலும் சரி, டேபிள் ஃபேனா இருந்தாலும் சரி, காத்து நேரடியா குப்பு குப்புன்னு படுற மாதிரி இருக்காம கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஏசி வச்சாலுமே ஒரு 25ல வச்சு எப்பவுமே யூஸ் பண்றதா நல்லது. நமது சொந்த அலுவலகமா இருந்தாலும் சரி, படுக்கை அறையாக இருந்தாலும் சரி, 25ல வச்சுட்டு ஃபேனை 2லயே வச்சுட்டு படுத்தீங்கன்னா அந்த ஏசி தாக்குதல் இருக்காது. சில பேர் பெரும்பகுதியானவர்கள் என்ன தெரியுமா செய்றீங்க, 18, 19 அப்படின்னு வந்து ஏசியை வச்சுட்டு கம்பளி போர்வையை வச்சு இழுத்து போத்திக்கிட்டு தூங்குறது. அது கண்டிப்பாக உங்க உடம்புல உள்ள நீர்ச்சத்தை உறிஞ்சிவிடும், மிகவும் ஆபத்து. இது வந்து வெயில் காலத்துக்கும் இல்ல, பொதுவான அட்வைஸ் அது, ரைட். அதுக்கப்புறம் வந்து தினசரி உடை மாத்தணும். அதெல்லாம் இப்ப ஓரளவு எல்லாருமே பண்ணிடுறீங்க. தினசரி உடை மாத்திருங்க, இன்னர் வேர்ஸ் எல்லாம் மாத்திருங்க. அதுக்கப்புறம் முக்கியமா சொல்ல வேண்டியது வந்து, நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க சார், நாங்க வந்து வசூல் வேலையில இருக்கோம், வெயில்ல போகாம இருக்க முடியுமானா நீங்க வந்து ஒரு பிளான் பண்ணிக்கோங்க. வசூலையே என்ன பண்றீங்கன்னா ஒரு முறையா வந்து ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு காலையில 10 மணி வரைக்கும் அலைஞ்சு வெயில் வேலையை முடிக்கிறது, அத்தோட வந்து வேற எங்கேயாவது ஆபீஸ்ல உட்காந்துறது இல்ல வீட்டுக்கு வந்துடுறது. சாயங்காலம் வந்து ஒரு 4:30 மணிக்கு மேல நீங்க போகலாம், அந்த வெயில் வந்து பாதிக்காது. அந்த மாதிரியான ஒரு திட்டமிடல் வச்சுக்கோங்க. நேரடி வெயில் நின்று இந்த வெயில் காலத்துல வேலை பார்க்காதீங்க, அது அவ்வளவு நல்லது இல்ல, உடம்ப பல வகையிலையும் பாதிக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு பக்காவான அட்வைஸ் என்ன தெரியுமா, வாய்ப்பு கிடைக்கலைன்னா நீங்க முகத்தை கழுவுங்க, வாய் கொப்பளிச்சு துப்புங்க. வாயை வந்து தண்ணி எடுத்து ஒரு 2 தரமாவது கொப்பளிச்சு துப்புங்க. வாய்ப்பு கிடைக்கலைன்னா அது வந்து ரொம்ப உடம்பு கிட்ட குறைக்கும். அப்புறம் தண்ணி குடிக்கிறீங்க இல்லையா, குடிக்கிறப்ப என்ன பண்ணணும்னா வாயில தண்ணி ஊத்துறது 2 தரம் கொப்பளிச்சு குடிங்க, வாயில தண்ணி ஊத்துற 2 தரம் கொப்பளிச்சு குடிங்க. இப்படி பண்ணீங்கன்னா உங்க உடம்பு கிட்ட பக்காவா குறையும். வாய் கொப்பளிச்சு துப்புறதன் மூலமாகவும் குடிதண்ணியை வந்து இது பண்றது மூலம் வாய் வேக்காடு வராது, வாய் புண்ணு ஆறும், நல்லா வந்து உடம்புடைய டெம்பரேச்சர் வந்து ஓரளவு மெயின்டைன்ஸ் பண்ணும். அதை பாத்துக்கோங்க. கொப்பளிச்சு கொடுப்பது. அப்புறம் வந்து பொதுவா வந்து மற்ற நடைமுறைன்னு பாத்தீங்கன்னா, என் உடம்பு ஹீட்டு சார், வேற ஏதாவது ஐடியா கொடுங்களேன், இதெல்லாம் வந்து பொதுவான ஐடியா தானே அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டீங்களா, அழகா விளக்கெண்ணெய் எடுங்க. உங்க கால் கட்டை விரல் இருக்கு பாத்தீங்களா, கட்டை விரல்ல 2 சொட்டு, இந்த விரல்ல 2 சொட்டு விளக்கெண்ணெய், இந்த விரல்ல 2 சொட்டு விளக்கெண்ணெய் அப்படியே வச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருங்க. அப்புறம் போய் கழுவலாம். அது வந்து அன்றைய இதை பூரா எடுத்துரும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த கருப்பு திராட்சை, கொட்டை திராட்சை விற்கிது பாத்தீங்களா, கிலோ 50 ரூபா 60 ரூபாய்க்கு. அந்த திராட்சையை என் உடம்பு ஹீட்டு நினைக்கிறவங்க தினந்தோறும் காலையிலையும் சாயங்காலம் ஒரு 10 பழம் சாப்பிடுங்க, அது ஓகே. அது போக இளநீர், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் வந்து ஒத்துக்கிறவங்க சாப்பிடுங்க. ஏன்னா இளநீர் ரொம்ப பேருக்கு ஒத்துக்காது, எலுமிச்சம்பழமும் ரொம்ப பேருக்கு ஒத்துக்காது. அது மாதிரி ஒத்துக்கொள்ளக்கூடியவர்கள் அந்த பழத்தை சாப்பிடுங்க. இல்ல நான் குறிப்பிட்ட அளவு தண்ணியை மட்டும் குடிங்க, அதுவே போதுமானது. சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா பொதுவா அதிக காரம், புளிப்பு இது ரெண்டையுமே தவிர்த்த நல்லது. அது மாதிரி கொழுப்பும் அதிகமா சாப்பிடாம தவிர்த்த, ஏன்னா கொழுப்பெல்லாம் செமிக்கையில அதிகமான ஹீட் உண்டாகும், அதை வந்து தவிர்த்தல் நல்லது. அவ்வளவுதான். அதாவது பொதுவான பெரியவர்கள் வந்து இந்த கோடை காலத்தை எப்படி சமாளிப்பது ஓரளவு போட்டு, இதுக்கு மேல வந்து இந்த பார்லி கஞ்சி,
மற்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும், மேக்சிமம் நீங்களே பண்ணிடுவீங்க. சிறப்பானதுன்னு பாத்தீங்கன்னா இதுதான். அது நம்ம சொன்னதுல சிறப்பானதுன்னா இந்த வாய்ப்பு குளிச்சு துப்புறது, முகம் கழுவுறது, அதை விட்டுட்டேன் பாருங்க ஒரு விஷயம். அதாவது வீட்டுல உள்ள ஆணும் சரி பெண்ணும் சரி எத்தனை தடவை நீங்க பாத்ரூம் போனாலும் இடுப்புக்கு கீழே தண்ணி ஊத்திட்டு அப்படியே அதை காய விடுங்க. அருமையா ஹீட் எடுத்தோம். அதை அலுவலகத்துக்கு போறவங்க செய்ய முடியாது. வீட்டுல இருக்க ஆண் பெண் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பாத்ரூம் போறீங்களா, இடுப்புக்கு கீழே தண்ணி ஊத்திட்டு அடிச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. அது ரொம்ப நல்லா ஹீட்டை குறைக்கும். இதை பண்ணுங்க. முடியாதவங்க அந்த பெருவரில் விளக்கெண்ணெய் வைக்கிறது ரொம்ப சூப்பரா குறைக்கும். இதுக்கும் முடியாதவங்க இன்னொன்னு கூட பண்ணலாம். விளக்கெண்ணெய் இல்ல சார்னா ஒரு அந்த பாதம் நைற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை தண்ணின்னு சொல்லக்கூடாது, கலக்கியெல்லாம் இருக்கும். சாதாரண சுடு தண்ணி இல்லாதது பச்சை தண்ணி தானே சொல்லணும், வேற வார்த்தை உடனே எனக்கு தெரியல. சார் நடா கிராமத்து பார்ட்டி மாதிரி இருக்கா நினைக்காதீங்க. அது பழக்க தோஷம். அந்த தண்ணியில என்ன பண்ணீங்கன்னா அந்த பாதம் நனைகிற அளவுக்கு, கால் பாதம் இந்த அளவுக்கு நனைகிற அளவுக்கு சாயங்காலம் படுக்க போகும் முன்னாடி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிருங்க. வச்சிருந்தீங்கன்னா உடம்பு உள்ள கீட்டை பூரா அதை இழுத்து எடுத்துரும். அவ்வளவுதான். இது மாதிரி இதுகளே போதும். இதுகளை கேட்டு நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே இந்த கோடை காலத்துல சமாளிக்கலாம். நீர்க்கடுப்பு, அம்மை மற்றும் எதுவுமே வராம மேக்சிமம் சமாளிச்சிடலாம். இதுல ஏதாவது விடுதல் இருந்தால் அடுத்த வீடியோவை போடுறேன். தகவலை கேட்டதற்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்து விட்டு பாருங்கள். வணக்கம்.